வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? மேடம், என்னோட பேர் ஜானகி. இவர் என்னோட கணவர் சங்கர். சரிங்க. மேடம், நாங்கள் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க தான் வந்திருக்கோம். வாபஸ் வாங்க வந்திருக்கீங்களா? என்ன? மேடம், சாந்தான்றவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க. சாந்தானா? அந்த திமிர் பேச்சு பேசிட்டு தெரியவாளே, அந்த வரப்போற வாரிசை கூட அழிக்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாளே, அவளா? அவங்க தான் டாக்டர். இப்பதான் ஞாபகம் வருது. ஓ, நீதானம்மா? ஓ, மறந்துட்டேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு கேசஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல யார் யார் என்னன்னு தெரியல. சரி விடுங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு பொம்பளை எல்லாம் என் வாழ்நாள நான் பார்த்ததே கிடையாது. அவள உள்ள கிடக்கிறதா நல்லது. உள்ள இருக்கும்போதே ஓவர் வாயாமா. வார்டனே எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. எப்படிதான் இப்படி ஒரு ஜென்மலாம் இருக்குது என்னமோ தெரியல. வேலை செய்ய சொன்னா போய் தூங்கிடுதாமா. ரொம்ப வேலை செய்யுமான்னு சொன்னா ரொம்ப தின்னு பேசுதான். அதை மேய்க்கிறதுக்கே ஒரு பெரிய பாடா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கிளம்பி எப்படிதான் நீங்கள் இத்தனை நாள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னு தெரியல. அதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் வெளியே அனுப்பிடணும். மேடம், அவங்க பண்ணினது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவங்க என்னோட மாமியார். அவங்க இந்த வயசில் போய் உள்ளே இருந்தாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாழ்கிற காலம் கொஞ்ச காலம்தான். ஏதோ அவங்க அறியாமல் தெரியாமல் பண்ணிட்டாங்க. வயசாயிருச்சுனாலே, அதுவும் ஒரு வயசுக்கு மேலே அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாருமே மாறும். அது உங்களுக்குமே தெரியும். அதனால தான் நாங்கள் அவங்க மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்கலான்னு வந்திருக்கோம். என்னது, வாபஸ் வாங்க வந்திருக்கீங்களா? ஏமா, நீ படித்த பொண்ணு தானே, இல்லை படிக்காத ஆளா? சொல்லுமா. இல்லை மேடம். இங்கே பாரு, அந்த லேடி வெளியே வந்தாலும் உனக்கோ இல்லை உன் குழந்தைக்கோ ஏதாவது இருந்தாலும் ஆபத்து இருக்குமா? ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க? வெளியெல்லாம் விட முடியாது. அது இந்த மாதிரி லேடிக்கெல்லாம் தண்டனைன்றது கண்டிப்பா கிடைக்கணும். அப்பதான் இன்னொருத்தர் யாரும் இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டாங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் நினைக்கிறதுனாலதான் இதுங்க மாதிரி ஆளுங்க என்னென்ன வேலை வேணாலும் பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இல்லை மேடம், பார்க்குற 4 பேர் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வயசாகி போச்சு. இன்னும் எத்தனை காலத்துக்கு அவங்க வாழ போகிறாங்க? வெளியே இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு ஒரு யோசனை. ஏங்க, உங்க ஒய்ஃபுக்கு ஏதோ மண்டல அடிபட்டுருச்சா என்னமோ தெரியல. நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்தா உங்க குழந்தைய அழிக்கிறதுக்கு அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க காலம் முழுக்க உள்ள கிடக்கிறத தப்பே இல்லைன்னு சொல்லி கேஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க, இல்லாத பொழுது கேஸ் எல்லாம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்னம்மா இப்படி இருக்க? இங்க பாரு, தப்பு பண்றவங்களுக்கு நீங்களே துணை போய் நிக்காதீங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கே ஆபத்தா முடியும். இல்லைங்க சார், உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போங்க. எனக்கு இருக்க ப்ரெஷர் ஏறுது. ஏற்கனவே பல கேஸை நாங்கள் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். இதில் இப்படி ஒரு கேஸை நான் என் வாழ்நாளே பார்த்ததில்லை. மேடம், ஒரு வாய்ப்பு கொடுங்க மேடம். அதில் அவங்க திருந்தினாலும் திருந்துவாங்க. வாய்ப்பு இருக்குல்ல மேடம். பாருமா, திருட நாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கிழவிங்கெல்லாம் திருந்துனா மட்டும்தான் உண்டு. நம்மளாம் திருத்துறோன்னு வெளியே கொண்டு வந்து வச்சுக்கோங்க, அதுங்க நம்மள திருத்திருங்க. என்னன்னு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பாவமுனிய பார்க்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். மேடம், அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும் மேடம். ஆனால் என் குழந்தைக்கு எல்லா தாத்தா பாட்டின்னு எல்லா உறவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க என்னதான் இருந்தாலும் நான் குழந்தை உண்டாயிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னை தங்கமாக தாங்கினாங்க. ஆனால் யாரோ ஏதோ சொல்லி கொடுக்க போக தான் அவங்க இப்படி மாறிட்டாங்க. மற்றபடி அவங்க என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஏமா, எனக்கு தலைவலியே வந்துருமா. நீ உன் தலையெழுத்தாச்சு, நீயாச்சு. அதை வெளியே விடுறது நான் விட்டுருவேன். கடைசியில என் பிள்ளைய கொண்டுருச்சு, என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிப்போச்சு, அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லி என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்க, ஒன்னதான் தூக்கி உள்ள போடுவேன். சரியா? ஓகேங்க மேடம். ரைட்டர் கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு போங்க. மேடம், அப்போ என் மாமியார்? அம்மா, ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சாதாம்மா வெளியே அனுப்ப முடியும். உடனே நீங்க லெட்டர் நீட்னோனே வெளியே அனுப்ப முடியாது. அவங்க இருக்கிறது ஜெயில்ல. போதும், புரியுதா? ஓகே மேடம். இன்னும் 2 டேஸ்ல அவங்களே வந்து சேருவாங்க. சரிங்களா? கிளம்புங்க. ஓகேங்க மேம். ஆனா இப்ப சொல்லிட்டேமா, அந்த அம்மாவை வெளியே விட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மாவால இதாகி போச்சு அதாகி போச்சுன்னு ஏதாவது ஒண்ணு மூச்சு விட்டுட்டு நீங்க அழுதுகிட்டே இது வந்தேன்னு வையே, ஒன்ன உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டிடுவேன். ஓகே மேடம். கூட்டிட்டு போங்க சார். ரைட்டரை காணமே மேடம். ரைட்டர் இல்ல, வெளியே போயிருக்காரு. வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். அங்க போய் உட்காருங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துட்டு கிளம்புங்க. ஓகே மேம். எப்படி எப்படியெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த பொண்ணு என்ன இப்படி வித்தியாசமா இருக்கும். என்னமோ ஒன்று நல்லா இருந்தா சந்தோஷம்தான்.
என்னடி பள்ளிக்கூடம் சேர்ந்தாச்சா? நாளையிலிருந்து வர சொல்லிட்டாங்களா என்ன? அதெல்லாம் சேர்ந்தாச்சுமா, வர சொல்லிட்டாங்க. நாங்களா இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் வரீங்கன்னு அடியில வச்சு கொஞ்சுவாங்களா, கழுவி கழுவி ஊத்துறாங்க. போடி போய் நீ சேர்த்து விட்டுவானா, நீ போக மாட்டேன்னு என்னவே அங்க மரியாதையே போகுது. அந்த டீச்சர் அந்த பேச்சு பேசுது. என்னடி டீச்சர் என்ன சொன்னாங்க? உன் புள்ள மீட்டிங்னாலும் நம்ம கிட்ட சொல்றது இல்ல, ஒன்னும் இல்ல. கேட்டா எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க ஆத்தா உடம்பு சரியில்லைன்னு ஏதேதோ விட்டு விட்டுருக்கா. டீச்சர் அதையும் சொல்லி விட்டாங்க தெரியுமா? அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறதுல டீச்சர்ல இருந்து பெத்தவங்கல இருந்து எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏடி உங்க அப்பா என்ன சொல்றாரு? நீ என்ன அப்படியே சொல்லி வச்ச? ஏண்டி உன் புள்ள ஒரே ஒரு பொய் தாண்டி சொல்லல, மத்தபடி எல்லாத்தையும் சொல்லிட்டா. என்னத்தங்க சொல்றீங்க? ஓ பாட்டுக்கு லீவு போட்டுட்டு சுத்தினால, ஏமா லீவு போட்டிருக்க அப்படின்னு டீச்சர் கேட்டாங்கன்னா, எங்க தாத்தா மண்டைய போட்டுட்டாரு, எங்க அப்பாயி மண்டைய போட்டுருச்சு, அப்புறம் எங்க அம்மாயி மண்டைய போட்டுருச்சு, அப்புறம் எங்க தாத்தா மண்டைய போட்டாரு, ஊர்ல எங்க பெரியப்பா மண்டைய போட்டாரு, பெரியம்மா மண்டைய போட்டாருன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுருக்காடி. அவ சொல்லாத ஒரே விஷயம் நீயே நானும் மண்டைய போட்டுட்டோன்றதுதான். மத்தபடி ஊர்ல இல்ல எல்லாத்தையும் தோண்டி எடுத்து அவங்களுக்கு சமாதி கட்டிட்டா. போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. பேச்சோட இருந்தா நல்லது. பேச்சு வீச்சா மாறிச்சுனா இன்னைக்கு கையில இருக்க கால்ல இருக்க தோலை உரிச்சுது. ஏடி உங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மையாடி? ஏம்மா அது டீச்சர் சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்கம்மா. ஏடி உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நான் பக்கத்துல நிக்கும் போதே கத்திச்சா மார்க் எத்தனை கேட்டா 430 பொய்ய புள்ளிக்கிட்டு வர. இங்க என்ன சொல்லாம இருந்திருப்ப நீ? தெரியுதுல, அப்புறம் எதுக்கு நோண்டி நோங்க எடுக்கிறாங்கன்னு தெரியல. எவரு இனிமே உன் புள்ள கையில போன்னு போக கூடாது, இந்த வீட்டுல டிவி இருக்க கூடாது. இது ரெண்டும் அவ கைக்கு போனுச்சோ இல்ல அவ இது பாக்குறான்னு தெரிஞ்சது, டிவியை எடுத்து போட்டு கொளுத்தி போடுவேன், போனை எடுத்து போட்டு நொறுக்கி போடுவேன். இவ இனிமே புக்கை மட்டும்தான் எடுக்கணும், அதை மட்டும்தான் படிக்கணும். 24 மணி நேரமும் தூங்க கூட கூடாது. சொல்றதுதான் சொல்றாரு, சொல்றதுக்கு வேற ஆள் இல்ல. போய் எங்க அம்மா கிட்டே சொல்லணும். சும்மாவே நான் போன் எடுத்தேன்னா அந்த இழிக்கும். இதுல வேற அதை எடுக்கக்கூடாது இதை எடுக்கக்கூடாதுன்னா எப்படி மனுஷன் எப்படி உயிர் வாழ்றது? இதெல்லாம் இல்லாம எப்படி ஒரு மனுஷன் உயிர் வாழ்றது? அதுவும் இல்லாம பீஸ் 18,000 ரூபாய் கட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா இவ படிக்கணும். படிக்கலன்னு வையு இந்த தடவை உரிச்சு போடுவேன். இனி மாசம் மாசம் ஸ்கூல்ல மீட்டிங் வைப்பாங்களாமா, 2த்துக்கும் நம்ம போய் ஆகணும். 2 பேரும் போய் இவ என்ன பண்றா ஏது பண்றான்னு கேட்டா அங்கே செவுட்ட காட்டி 4 இழுத்து பாரு என்ன கதைக்கு ஆளாகிறேன்னு. இந்த வருஷமும் பப்ளிக் எக்ஸாம் இருக்குதாமா, இதுல மட்டும் பெயில் ஆனான்னு வச்சுக்க காலத்துக்கு வள தேர மாட்டா, நீங்களே வீட்டுல வச்சுக்கோங்கன்ட்டாங்க. உன் கூட சேர்ந்து இலை எடுக்க அனுப்பிடுவேன். காட்டெருமை கிட்ட முட்டு வாங்கினாலும் சரி, பன்னி குட்டிக்கிட்ட படுத்துக்கிட்டு அங்க கரடியே வந்து தூக்கிட்டு போனாலும் சரி, புள்ளையே இல்லைன்ட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன். அடியே செல்வி, இந்த வருஷம் மட்டும் நீ படிக்கல, அவங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுக்குன்னா நடக்க ஆரம்பிச்சிருண்டி. அதுக்கப்புறம் மொத்த வேலையை நம்ம தலையில இறக்கிடுவாங்க. அப்புறம் முதல்ல மாதிரி நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாதுடி. கண்டிப்பா போட்டுருவோண்டி. அம்மா கட்ட பிஞ்சிரும். அம்மா பாரு இனிமே வீட்டு வேலையெல்லாம் பாக்குற, படிக்கிறேன்னு புக் எடுத்து வச்சு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்க உரிச்சு விடுவேன். போய் எங்க பாத்திரத்துல எடுத்து போட்டிருக்கேன், அதை கழுவி விட்டு அதுக்கப்புறம் இந்த வீடு வாசலா கூட்டி விடு. அம்மா இன்னைக்கு தம்மா புக்கு கொடுத்துருக்காங்க, படிக்கணுமா? ஏண்டி நீ பள்ளிக்கூடம் போனாலே புக் எடுக்க மாட்ட, இன்னைக்குதான் முத நாள் பள்ளிக்கூடம் போயிருக்க, கொடுத்த உடனே புக் எடுத்து கிழிக்கணுமா? முதல்ல வச்சு விட்டு போய் வேலையை பாரு. செல்வி இனிமே உன் பருப்பு இவங்க கிட்ட வேகாதடி. அவ்வளவுதான், மத்த கட்டைய வச்சு ஒரே கட்டச்சிட்டானுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்க போய் உட்காருங்க போங்க. ட்ரிப்ஸ் இறங்கணும்னு வீட்டுக்கு போகலாம். காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுல்ல. இந்த மாதிரி குழந்தை நான் போக மாட்டேன். இங்க வருங்க, சின்ன பிள்ளை கணக்கா அழுதுகிட்டு இருக்காம போங்க அங்கிட்டு. எனக்கு ஒன்றும் இல்லை. நீ நம்ம பையன் மேல உயிரே வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் பண்ணினதுனால தான் நீ இப்படி ஆயிட்டியா? அதை பத்தி இப்போதைக்கு எதுக்கு பேசிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இப்போதைக்கு பேச வேண்டாம். சித்த போலச்சு நம்மள பெத்த எடுப்பான், பல ரத்தம் முறிச்சு நித்தம் பாலை கொடுப்பான். அம்மா அவ வாழும் போது தள்ளி வைப்போம், செத்த பின்னே கொல்லி வைப்போம். புள்ளையாக பெத்ததுக்கு என்ன பாவம் செஞ்சு புட்டாடா. அம்மா எனக்கு ஒண்ணுன்னா உன்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியுமா. உனக்கு ஒன்றுனாலும் என்னால் தாங்க முடியாதும்மா. அப்பா மட்டும் இல்லைன்னா ஓடி வந்து உன்னை பிடிச்சிக்குவேன். அவருக்காக பயந்துக்கிட்டு ஒதுங்கி நின்று பார்க்கறதா இருக்கு. உன் முகத்தை கூட பார்க்க முடியலையேம்மா. அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைங்க, போய் உட்காருங்க. ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க?
சரி சரி, பேசாத பேசாத, இருமல் வருது பாரு. கம்முனு இரு, அமைதியா. பாவம் புள்ள அங்கே ஒத்தையில என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. ஆமா, எப்பயுமே உனக்கு பிள்ளைங்கள பத்தி தான் நினப்பு. உன்னை பத்தின கவலை உனக்கு என்னைக்குமே இருந்ததில்ல. நம்ம தான் பிள்ளைங்க பிள்ளைங்கன்றோம். பிள்ளைங்க என்ன நம்மளையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? எல்லாம் அவங்க சுயநலமா தானே இருக்காங்க. அப்படி சொல்லாதீங்க, விடுங்க. நான் எது சொன்னாலும் என் வாயை தான் அடக்குவேன். கதிர், வித்யா என்னங்க அத்தையை பாத்தீங்களா? இந்த ரூம்ல தான் இருக்காங்க. அப்பா மறைச்சிட்டு இருக்காரு, அதனால எனக்கு ஒன்றும் தெரியல. சரி விடுங்க, என்ன பண்றது? நம்ம நேரம் அப்படி இருந்தா யாருதான் என்ன பண்ண முடியும்? இல்லப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தைக்கு ஒன்றும் ஆகாது, சரிங்களா? வாங்க. இல்லப்பா, நான் வரல. அம்மா விட்டுட்டு என்ன ஒரு நிமிஷம் கூட நகர முடியாது. ஐயோ, நான் அத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை. எங்கிட்டாவது ஒதுங்கி போய் ஓரமாக நிற்போம். ஏன்னா மாமா நம்மளை 2 பேத்தையும் இங்கே ஒன்றா பார்த்தாரு, அவதான். அதுக்கு வேற வருவார். அது மட்டும் இல்லை, அதை பார்த்து அத்தைக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும். நம்ம எதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை? நம்ம வந்ததும் தெரிய வேண்டாம், போனதும் தெரிய வேண்டாம். ஒரு மூளை ஒதுங்கி நின்று பார்த்துட்டு போயிடுவோம். எனக்கு ஒரு காய்ச்சல்னா கூட தாங்காது, தெரியுமா? எனக்கு பிள்ளைய விட பையன்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஆனா இன்னைக்கு அப்படியேப்பட்ட பையன் இப்படி ஒதுங்கி நிற்க வேண்டியதா போச்சு. ஒன்றும் இல்லை கதிர், ஒன்றும் இல்லை, சரிங்களா? வாங்க. அம்மா அம்மா எந்த நாருயிரே